ஏஎஸ்எம் வின்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் இப்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கல, இந்த கோடை காலத்தில் நிறைய பேருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதில் முக்கியமாக ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவியர்வை. இதனால் உடலில் நிறைய பிரச்சனைகள், அங்கங்கே நமக்கு சின்ன சின்ன கொப்புளங்கள் வர்றது, ரொம்ப வியர்வை அதிகமாக நம்ம உடலில் ஒரு மாதிரி யார் பக்கத்துலேயும் போய் நிற்கவே முடியல. காலையில் இப்போ தான் குளிச்சுட்டு ஷர்ட் போட்டால் ரொம்ப வியர்வை வருது. இந்த வியர்வையினால் முக்கியமாக கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை சொல்லவே வேண்டாம். அந்த ஸ்கின் மடிப்பு, ஸ்கின் ஃபோல்ட்லலாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுனால நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று மாதிரி வரும். ஸ்கின்ல ஒரு ரெட்னஸ் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகமான ஒரு ஸ்கின்ல ஒரு சிவந்து சின்ன 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 கொப்புளங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வருது. முக்கியமாக இதில் படர்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க, ரிங் வார்ம். இந்த படர்தாமை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த க்ராயின் ரீஜன் சொல்கிறோம் இல்லைங்களா, தொடை இடுக்கு பகுதிகளில், ஸோ பெண்களாக இருக்கும்போது அண்டர் பிரெஸ்ட், மார்பகங்களுக்கு கீழே ஸ்கின் ஃபோல்டு இருக்கக்கூடிய இடத்துல, அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடிய பகுதிகளில் எல்லாமே வியர்வை அதிகமாக இருக்கிறதுனால இந்த படர்தாமரை பிரச்சனை வருது. முக்கியமாக இது ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய பேர் சொல்கிறது, என்னுடைய சன் ஹாஸ்டலில் இருந்து வந்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது, அவருக்கு இருந்தது. அதனால் வீட்டில் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்று, சருமத்தில் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு ட்ரைனஸ், நிறைய பேருக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி. ஸோ இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த அலர்ஜி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு நிறைய பேருக்கு ஏற்படுறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்படிங்க நம்ம சரி பண்ணலாம்? ஸோ இந்த அலர்ஜி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக வெளிப்பிரயோகமாக நம்ம இந்த தைலத்தை அப்ளை பண்ணலாம். இப்போ குழந்தைகள் வெளியில் விளையாட போகிறதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியில் போயிட்டு வரோம், ரொம்ப ட்ரையாக இருக்குது, கைகள் கால் இடுக்கு பகுதிகள்லாம் ஒரு ட்ரைனஸ் தெரியுது அப்படின்னா நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் நீங்கள் சித்த மருந்தகங்களில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. புங்கன் தைலம் அப்படின்னு கேட்டு பாருங்கள், கொடுப்பாங்க. பொதுவாகவே இந்த புங்க மரத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை முற்றிலுமாக குணமாக்குதுன்னு சொல்லலாம். தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், தோலில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், ஸ்கின்ல அதிகமான அரிப்பு இருக்குது, அர்டிகேரியா இருக்குது, இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய படர்தாமரை பிரச்சனை. ஏன்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப அரிப்பு இருக்கும், நெருப்பு பட்ட மாதிரி ஒரு எரிச்சல், ரொம்ப தூக்கத்தில் நிறைய பேருக்கு தெரியாது, சொரிஞ்சிடுவாங்க. காலையில் ரொம்ப அதில் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதிகமான பிரச்சனை இருக்குன்னா புங்கன் தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த தைலம் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா, புங்கம் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த புங்கம் மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம எடுத்துக்கணும். புங்கம் மரப்பட்டை, இதனோட பொடி கடைகளில் இருக்கும், நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும், நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ புங்கம் மரப்பட்டை நமக்கு பயன்படுது. இதனோட பார்த்தோம்னா வேம்பாடம் பட்டை அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் தைல வகைகளில் போட்ட உடனே நல்ல ஒரு ரெட் கலரை நமக்கு கொடுக்கும். கலருக்காக மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். ஒரு சிலருக்கு இந்த பூஞ்சை தொற்று நகங்களில் வந்துக்கிட்டே இருக்கும், சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு அடிக்கடி நெகச்சுத்து வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெகச்சூத்து வரவங்களுக்கு, நகங்கள் உடையுது, நெகத்தில் சொத்தை கருமை நிறத்தில் ஒரு சைடில் நமக்கு இந்த பூஞ்சை தொற்று இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நமக்கு இந்த மாதிரி பூஞ்சை பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வேம்பாடம் பட்டை நமக்கு பயன்படுது. இதனோட பரங்கிப்பட்டை பொடி, இந்த பரங்கிப்பட்டை பட்டை மரப்பட்டையாகவும் நமக்கு கிடைக்கும், பொடியாகவும் கிடைக்கும், அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இதனோட மரமஞ்சளும் நம்ம இதனோட சேர்த்துக்கணும். இதனோட கொஞ்சம் ஜாதிக்காய் 2 அல்லது 3. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி எடுக்கணும். ஸோ இந்த புங்கன் தைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி சரும நோய்களுக்கு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சி எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொன்னேன். அதாவது சருமத்தில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, பூஞ்சை தொற்று இருக்குது, படர்தாமரை இருக்குது அப்படின்னா இது பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி சரும நோய்கள் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய
உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம வந்து அசைவ உணவுகளை கொஞ்ச நாளைக்கு நம்ம தவிர்க்கணும். அதிகமான உப்பு புளிப்பு சார்ந்த உணவுகள், உப்பு அப்படின்னு சொல்லும்போது கூட என்னென்னா நிறைய உப்பு சேர்ந்த உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பதப்படுத்தப்பட்டது ஊறுகாய் மாதிரியான ஐட்டங்களோ இல்லை நம்ம வந்து அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ உப்பு புளிப்பு டோட்டலாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில், அதாவது நான்வெஜ் டோட்டலாக நம்ம வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தோம்னா லகு ஆகாரமாக இருக்கணும். வாதத்தையும் அதிகரிக்கக்கூடாது, நமக்கு சரும பிரச்சனைகளையும் அதிகரிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த உணவுகள் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ எலுமிச்சை பழம் இருந்தால் அதை தவிர்த்துக்கணும், கருப்பு திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள். ஸோ இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் ஆசிட் இருக்கக்கூடிய அந்த பழங்களை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றது வந்து நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெஷலாக இது சாப்பிட்டா என் சருமத்திற்கு நல்லது அப்படின்னு சொன்னிங்கன்னா அகத்திக்கீரை, மாதம் ஒரு முறையாவது அகத்திக்கீரையை சமைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். இந்த தைலத்தோடு தினமும் காலையில் நம்ம என்ன பண்ணலான்னா அருகம்புல் சாறு எடுத்து அந்த சாறு ஒரு 100 ml அளவுக்கு குடிக்கலாம். இல்லைன்னா அருகன்கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த குடிநீர் பவுடராகவே நமக்கு இருக்கும். இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு இந்த கஷாயமாக ரெடி பண்ணி டெய்லி காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் குடிக்கலாம். இல்லை தோல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த பொங்கல் எண்ணெயை வந்து டெய்லி காலை இரவு 2 வேளையும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த குடிநீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நமக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள், அர்டிகேரியா ரேஷஸ், ரிங்வார்ம் இருந்தால் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.